பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். லேர்ன் இஸ்லாம் ஆன்லைன் கோர்ஸினுடைய ஹதீஸ் அப்படிங்கிற இந்த டாபிக்ல நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதாவது ஹிஃப்து ஹதீஸ், ஹதீஸுடைய மனனம். சின்ன சின்ன ஹதீஸ்கள் தான், பெரிய பெரிய ஹதீஸ்ல இருந்து எது முக்கியமான மெசேஜோ அந்த ஒரு ஒரு பெரிய ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், வேற பல தொடர்புல வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பல விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கும். அதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ற மாதிரி உள்ள சின்ன சின்ன ஹதீஸ்களுடைய அந்த வாசகங்களை கொடுத்திருப்பாங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்கு பேர் தான் ஹிஃப்து ஹதீஸ், ஹதீஸ் மனனம் அப்படின்னு சொல்லப்படும். இப்ப நம்ம அதை தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல உள்ள ஒரு இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்னால இந்த ஹதீஸை நம்ம டீட்டெயிலா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அஹ், பல பேருடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்குள்ள தீர்வு நம்ம இதுல பார்க்கலாம். ஓகே, என்ன ஹதீஸ் அப்படின்னா, ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். முஸ்லிம்ல அறிவிக்கப்படுது, புகாரிலையும் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன். இதான் ஹதீஸ். லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம். இதை நம்ம நார்மலா கோல் மூட்டுவதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான டாபிக். பல பல பஞ்சாயத்துக்குள்ள தீர்வு இந்த ஹதீஸ்ல இருக்கு. கோல் மூட்டுவதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? கோல் மூட்டுறது அப்படின்னு சொன்னா காம்னீஸ் அப்படின்னு சொல்றாங்க. The person who goes about with calmness will never enter Jannah. Calmness அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு ஆள்கிட்ட இருந்து கேட்டோம், அதை போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்றோம். சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அந்த ஹதீஸுடைய சின்ன சின்ன டீடைல்ஸ், அதை பத்தி உள்ள விஷயம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது அரபில போட்டிருக்குது. நான் என்னன்னு விளக்கம் சொல்றேன். தரீஃபுல் கீபா வன் நமீமா. அரபில ரெண்டு இருக்கு. ஒன்னு கீபத் அப்படின்னு இருக்கு. கீபத் நம்ம கீபத் பேசாதன்னு தமிழ்ல சாதாரணமா சொல்லுவாங்க. கீபத் பேசாத. கீபத் அப்படின்னா என்னன்னா, காப யகீபு அதுல இருந்து வந்தது. காப அப்படின்னு சொன்னா மறைவாக இருக்கிறது. அப்போ மறைவாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி பேசுறது. இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இதுல அல் கீபத் அப்படின்னு சொன்னா என்ன? திக்ருல் இன்சானி ஃபீ கீபத்திஹி பிமா யக்ரஹு. ஒரு மனிதன் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுவது. எப்படிப்பட்ட விஷயத்தைன்னா, அவர் காதுல விழுந்தா அவர் அதை வெறுப்பார். என்ன நம்மளை பத்தி இப்படி பேசியிருக்காங்களே அப்படின்னு அவர் ஒருவர் வெறுக்கக்கூடிய விஷயத்தை அவர் இல்லாத போது பேசுவதற்கு தான் கீபத் அப்படின்னு சொல்லப்படும். ஆனா நம்ம பொதுவா இதுக்கு என்ன நம்ம அவ்வளவு விளக்கம் சொல்லிடுவாங்கன்னா, நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? உள்ளதைத்தானே சொன்னேன். உள்ளதை சொல்வதற்கு பெயர்தான் கீபத். ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றாரு. அந்த சொல்றாரு, அது 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 புறம் பேசாதவங்க சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பேக் பைட்டிங் சொல்லுவோம். நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? செஞ்சதைத்தானே சொன்னேன். செய்ததை போய் சொல்றதுக்கு பேர் தான் கீபத் அப்படிங்கிறது. அப்போ செய்யாததை ஒண்ணு செஞ்சதா சொன்னாக்கா அதுக்கு பேரு துஹ்மத். துஹ்மா அப்படின்னு சொன்னா இட்டுக்கட்டுறது. இட்டுக்கட்டுறது அதுக்கு வேற தண்டனை. அதுக்கு வேற மாதிரியான தண்டனை. ஓகே, இதுல ரெண்டாவது தலைப்பு என்ன? அந்நமீமா. கீபத்னா புறம் பேசுறது. ஒரு ஆளை பத்தி நமக்கு சொல்ல தேவையில்லை அதை பத்தி. அது பிஹெச்டி முடிச்சாலாம் இருக்காங்க பொதுவா. அந்நமீமா அப்படின்னா என்ன? நமீமா அப்படின்னா ஹிய நக்லுல் கலாமி பைன தரஃபைன் லிகர்தில் இஃப்சாதி. ஹிய நக்கல யன்குலு அப்படின்னா டு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றது, நகர்த்தி கொண்டு போறது. நக்கலுல் கலாம் பேச்சை நகர்த்தி கொண்டு போறது, பேச்சை கொண்டு போவது. பைன தரஃபைன் ஏ டீம்ல போய் உங்களை பத்தி பி டீம் இப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்றது. இவங்கள்ட்ட போய் உங்களை பத்தி இவங்க இப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்றது. நோக்கம் என்ன? கர்தில் இஃப்சாத். கர்துனா பர்பஸ். இஃப்சாத் அப்படின்னா குழப்பம். குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில். இது நான் சில உதாரணங்கள் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா உண்மைதாங்கிறது புரியும் மேபி. அதுல என்னன்னா, இன்னைக்கு பொதுவா ஒரு ஊர் இருக்கு தமிழகத்துல. அந்த ஊர் பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த ஊர்ல 100 கல்யாணம் நடக்கும். நான் ரொம்ப வருஷம் அந்த ஊர்ல இருந்திருக்கிறேன். அந்த ஊர்ல ஒரு 100 கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுல 80 தலாக் ஏற்படும். அல்லாஹ் தஆலா அவங்கள எல்லாம் பாதுகாக்கணும்.
நல்ல மக்கள் தான். ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம். 80 தலாக். நான் சொல்றது ஒரு பெர்சன்டேஜ் கூட குறைய இருக்கலாம். நான் எக்ஸாக்ட்டாலாம் சொல்ல வரல. பட் மோஸ்ட்லி ஒரு 10 கல்யாணத்துல ஒரு 6, 7 கல்யாணம் தலாக் ஆயிடும் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்களே சொல்லுவாங்க. எந்த ஊருக்கும் இந்த ஊர்ல உயர்ந்த ஊர், இந்த ஊர் தாழ்ந்த ஊர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யாரும் இவங்கெல்லாம் உயர்ந்தவங்க, வெள்ளையா இருக்கிறவங்கலாம் உயர்ந்தவங்க, கருப்பா இருக்கிறவங்கலாம் தாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாரிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு நிகழ்வ சொல்லி காமிக்கிறேன். அவ்வளவுதான். அந்த ஊர்ல என்னன்னா, ஆ கல்யாணம் இவ்வளவு நடந்தா பெரும்பாலுமா காரணம் என்ன? இப்போ அது நம்ம ஊர்ல அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அது பல நியாயமான காரணங்கள் இருக்கும். அத நம்ம சொல்ல வரல. ஏன்னா அல்லாஹ்வே சொல்றான். திருமணம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போதே அதே வசனத்துல அல்லாஹ் சொல்றான். சந்தோஷமா தான் சேர்ந்து வாழுங்க. இல்லையா சந்தோஷமா பிரிச்சு விட்டுருங்க. இது அல்லாஹ் சொல்லக்கூடியது. அப்போ ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றான். பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்ல வரான். சோ விஷயம் என்னன்னா, ஏன் இந்த அதாவது என்ன அ நமீமா நமீமா அப்படின்னு சொன்னாக்கா, போட்டு குடுக்குறது நம்ம தமிழ்ல கேஷுவல் தமிழ்ல இப்ப சொன்னா, இப்போ உள்ள ட்ரெண்ட்ல போட்டு குடுக்குறது. கோள் சொல்வது அப்படின்னு சொல்லுவோம். கோள் சொல்றது. கோள் சொல்றதுன்னா என்ன? ஒருத்தவர்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அத போய் இன்னொரு ஆள்ட்ட போட்டு குடுத்துறது. இதுதான் கோள் சொல்றது. இதனால பல குடும்பங்கள் பிரிஞ்சத நம்ம பார்க்கிறோம். பல குடும்பங்கள், பல கணவன் மனைவி உறவுகள் எவ்வளவு விஷயம் பிரிஞ்சிருக்குது. இதுக்குன்னே ஒரு டீம் இருக்கு. அத செயல்படுத்துறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குன்னே ஒரு டீம் இருக்கு. அவங்க போவாங்க. அந்த வீட்ல போய் பேன் பார்ப்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே பேன் பார்ப்பாங்களா? பேன் பார்க்கறதோட சேர்த்து முழுசா கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணி எல்லா ரிப்போர்ட்டையும் ஒப்படைச்சுட்டு, எல்லாம் என்னென்ன எங்கெங்கன பத்த வச்சா எங்கெங்கன வெடிக்குமோ அவ்வளோதையும் வச்சுட்டு வந்துருவாங்க. ஒரு 2, 3 நாள் கழிச்சு இந்த வீட்ல பேன் பார்ப்பாங்க. அங்க வெடிக்கும், அப்புறம் இங்க வெடிக்கும். ஆனா உண்மையிலேயே 2 பேருக்கு மத்தியில எதுவும் பிரச்சனை இருந்திருக்காது. சோ நமீமா. நமீமான்னா ஒரு பேச்சை 2 பேர்ட்டயும் கொண்டு போறது. 2 தரப்புட்டயும். 2 தரப்புட்டயும் கொண்டு போறது. நோக்கம் என்ன? கர்துல் இஃப்சாத். குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக. ஹதீஸ்ல தான் வருது. இன்னொரு வார்த்தையும் வருது இதுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்லயும், புகாரி 2லயுமே அறிவிக்கப்படுது. லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத்துன். கத்தாத் அப்படின்னு வருது. நம்மாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கத்தாத் அப்படின்னு வருது. அது கத்தாத்னா என்ன அப்படின்னா அதான். மன் கத்தல் ஹதீஸ யகுத்துஹு கத்தன். இதா துசம்மிஉ இலா ஹதீஸ் ஷக்ஸின் فنقله الى غيره بقصد الافساد بينهما والقطات هو النمام. கத்தாத் நம்மாம் ரெண்டும் நம்ம சொல்றோம்ல, இவன் சரியான கோல் சொல்ற ஆளுங்க, இவன் சரியான போட்டு கொடுக்குற ஆளுங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். கோல் சொல்றது, போட்டு கொடுக்கிறது. தமிழ்ல எப்படி 2 வார்த்தை சொல்றோம்? தெசாரஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஒரே வார்த்தை, ஐ மீன் 2 அர்த்தம் ஒரே வார்த்தை அந்த மாதிரி. சாரி, ஒரே அர்த்தம் 2 வார்த்தை அந்த மாதிரி. சோ கத்தாத் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். அடுத்தது சில பேர் சொல்றாங்க, அதாவது சலஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்க அறிஞர்கள் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இத பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. கால பாது சலஃப் குபூலுன் நமீமா ஷர்ரும் மினன் நமீமா. ஒருத்தவர் போட்டு கொடுக்க வராருல்ல, ஒரு பொம்பளை வராங்க. பொதுவா நான் சொல்றேன். ஒரு ஒரு நபர் வராங்க. அவங்க ஏதாவது கோல் சொல்றதுக்குன்னு வராங்க. இப்போ கோல் சொல்றவரை விட அந்த கோல கேட்கிறாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப தப்பு செய்றாங்க. ரொம்ப பாவி அப்படின்னு சொல்றாங்க. லிஅன்ன நமீமத்த தலாலா வல் குபூலு இஜாஸா. ஏன்னு சொன்னா, அவரு சொல்றவருக்கு ஒரு பாவம்னா, அத நீ கேட்கிற பாத்தியா? அதுக்கு 2 தப்பு, 2 பாவம்ங்கிறாங்க. அம்மாடி நான் ஒண்ணும் பேசலம்மா. சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல என் காதுல விழுந்துச்சு. காதுல எல்லாம் விழுவல. அதுவாவா வந்து விழுவும். போட்டு வாங்குறது. செய்தியெல்லாம் வாங்கிட்டு, எப்படி? பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு? அவ்வளவு செய்தியும் வாங்கிட்டோம்ல. அதுல ஒரு பெரிய கெத்து. சோ சொல்றத விட கேட்கிறது இருக்குதே, கேட்கிறது இன்னும் பெரிய தவறு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது கொரோனாவுக்கு மருந்து இருக்குதோ? வேக்சினேஷன். இஸ் தேர் அ வேக்சினேஷன் ஃபார் கொரோனா? இருக்குதோ இல்லையோ? கொரோனா வந்தா என்ன ஆகும்? உச்ச கட்டத்துல உயிர் போகும். ஆனா இந்த நமீமாங்கிற தவறு, இந்த தவறுலாம் இருக்குது. இதுக்கு தண்டனை என்ன? லா யதுகுலுல் ஜன்னா. சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்ம யாருமே தப்பிக்கல இன்னும் இதுல இருந்து. நான் தப்பிக்கல. சரி. இந்த 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஃபுலானுன் கால லி அன்னக கலீலுல் அதப். இப்ப இவர்ட்ட சொல்றார். இந்த நிக்கிறார்ல, இவர் ஏ, இவர் பின்னு வச்சுப்போம். இப்ப இவர் என்ன சொல்றாரு இவர்ட்ட? "ஏய் தம்பி, இந்த ஆளு உன்னை பத்தி என்கிட்ட சொன்னாருப்பா. நீ ரொம்ப ஒழுக்கம் கெட்ட ஆளு அப்படின்னு சொன்னாரு." அப்படின்னு போய் சொல்றாரா? இதான் விஷயம். சொல்லிட்டாரு. நக்லு கலாமில் கைர். இன்னொரு ஆளுடைய செய்தியை சொல்றது லி கைர்.
இவர்கிட்ட வந்து பிகஸ்தில் இஃப்சால் ஹியா வஹிய மின் அக்பரி துனூப், பெரும் பாவம் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கம் சொல்லக்கூடியது என்ன? பெரும் பாவம். ஃபுலானுன் கால ஃபீக்க கதா வ கதா, இவர் உன்னை பத்தி இப்படி இப்படிலாம் சொன்னாருப்பா அப்படின்னு போட்டு கொடுத்துறது. அக்பரணி ஃபுலானுன் அன்னக, சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து இவர் உன்னால இப்படி இப்படிலாம் சொன்னாருன்னு சொல்லி, இன்னைக்கு நம்ம நடக்கிறது தான் சாதாரணமா, உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அதுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்னங்கிறத தான் நம்ம பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, அஹ்மதுல அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், அலா உஹ்பிருக்கும் பிஷராரிக்கும், உங்களே ரொம்ப கெட்டவர் யாருன்னு நான் சொல்லவா அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, பலா யார சொல்லுதா சொல்லுங்க. அவங்க உடனே தேடல் இருந்துச்சு, ஏன்னா மாத்திக்கணுமேங்கிறனால உடனே சொல்லுங்க யார சொல்லுதா சொன்னாங்க. அல் மஷாஊன பின் நமீமா, நமீமானா ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு இப்படியே போறது, ஊடா போறது, போய் செய்தியை போட்டு கொடுத்துட்டு வர்றது. அல் முஃபர்ரிகூன பைனல் அஹிப்பா, நான் இதைத்தான் சொல்ல வந்தேன், இந்த இந்த ஒரு வாசகத்தை தான் நான் சொல்ல வந்தேன். அல் முஃபர்ரிகூன பில் அஹிப்பா அப்படின்னா யாரு? அல் முஃபர்ரிகூன அப்படின்னா பிரிச்சு விட்டுருவாங்க, பிரிக்க கூடியவர்கள். பைனல் அஹிப்பதி, பிரியமானவர்களை பிரிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ கணவன் மனைவியுடைய வாழ்க்கை பிரிஞ்சிருக்கு, எத்தனையோ சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கை பிரிஞ்சிருக்கு. என்னடான்னு தேடி போய் ஆழமா பார்த்தா மூணாவது ஒரு மனிதரை தரகரா வச்சதுதான் பஞ்சாயத்து. உன்னை பத்தி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு இல்லாத எத்தனை குடும்பங்களை. ஆனா டைரக்ட், அதான் நம்ம, நான் என்ன அதை நம்ம பொதுவா சொல்றது, எதா இருந்தாலும் நேரடியா பேசு, மூணாவது நபரை வைக்காத. தேர்ட் பர்சன் வந்தா பஞ்சாயத்து கூடும். நேரடியா பேசு, ஃபேஸ் டு ஃபேஸ், உண்டு இல்லைங்கிறது நேரா பேசி முடிவு பண்ணுங்க எதா இருந்தாலும். அப்பதான் தெளிவா தெரியும், நீ என்ன திட்டினாங்கிறது தெளிவா வரும். ஒருத்தர் என்ன செஞ்சாரு, ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு ஆளை போட்டு அடி அடின்னு அடிச்சாரு, செம்ம அடி. அப்ப அடிச்சுட்டு போயிட்டாரு, செம்ம கோவத்துல முகம்லாம் சிவந்து. அவரை கூப்பிட்டு கேட்டாருங்க, வாப்பா ஏன் அந்த மனுஷனை போட்டு இவ்வளவு அடி அடிச்ச? இவன் என்ன போன மாசம் காண்டாமிருகன் திட்டான் அப்படின்னாப்பு. காண்டாமிருகன் போன மாசம் திட்டத்துக்கு ஏன்டா இந்த மாசம் இப்ப போட்டு அடிக்கிற? நான் இன்னைக்குதான் காண்டாமிருகத்தையே பார்த்தேன் அப்படின்டா. சோ அது நேரடியா காண்டாமிருகன்னு திட்டா கூட அந்த வார்த்தை காண்டாமிருகங்கிறது காண்டாமிருகமா தான் நமக்கு ரிப்ளை ஆகும். ஆனா இன்னொரு ஆள் மூலியமா வரும்போது நம்ம சாதாரணமா கேட்கிறோம்ல, அவர் ஏலாம படுத்திருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வரும், அவர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு அப்படின்னு செய்தி வரும். இந்த செய்தி உடம்பு சரியில்லாம படுத்திருக்காராம் அப்படின்னு போய் சொல்லும் போது ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாகலாம் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட போகும். நம்பர் 1, பாசிங் டு த பர்சன் நம்பர் 1. அப்புறம் ஐசியூல வச்சிருக்காங்களாம், அது அங்கேருந்து அடுத்த ஆள்கிட்ட போகும்போது, இவங்கள்ட்ட போகும்போது அவர் ஐசியூல ரொம்ப சீரியஸாவில இருக்கிறதா கேள்வியா அடுத்த ஆள்கிட்ட. கடைசியா இன்னொரு ஆள்கிட்ட போகும்போது மூத்தா போயிட்டாராம்ல. அப்புறம் இங்க ஜனாசா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்குதாம்ல. யாருக்கு போகுது இந்த செய்தி? உடம்பு சரியில்லாம படுத்திருக்காருன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவருக்கு போய் சேர்ற செய்தி என்ன? ஜனாசா மையத்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்குதாம்ல. நம்ம சொல்லும் போது சுவாரஸ்யமா இருக்கட்டுமேனு ஒரு 2 பிட்ட சேர்த்து போட்டு விடுறது, அது என்ன ஆயிடும், அப்படியே இந்த செய்தி இப்படி வந்துடும். சோ அந்நமீமா, நம்ம வேலையை நம்ம இது எல்லாத்துக்கும் நமக்கு மார்க்கும் தீர்வை சொல்லிருச்சு. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெரிய மார்க் அறிஞர், பெரிய மார்க் அறிஞர். இமாம் ஷாஃபிஈ முஹம்மது இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ, அவங்க ஜா ரஜுலுன் இலல் இமாம், அவங்கள்ட்ட ஒரு நபர் வந்தார். வந்து என்ன சொன்னாராம், இமாம் அவர்களே, ஃபுலானுன் யஸ்குருக பிஸ்ஸூஇன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, உங்களை பத்தி இவர் தப்பா சொன்னாரு அப்படின்னு இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து சொன்ன உடனே இமாம் ஷாஃபிஈ என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, இதா ஸதக்த, அவர் என்ன சொன்னாரோ அத நீ அப்படியே என்கிட்ட இப்ப நீ சொன்னது உண்மையாக இருந்தா ஃபஅன்த நம்மாம், நீ கோல் சொன்னவனா ஆயிட்ட. இதா கதிபுத்த, அப்படி அவர் சொல்லாதது நீ வந்து என்கிட்ட சொன்னதாக ஆகியிருந்தா ஃபஅன்த ஃபாசிக், நீ பெரிய பாவின்ட்டாங்க. சோ ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஃபஹஜில, வெக்கி தலை குனிந்தார், ஒன் சரஃப, திரும்ப போயிட்டாரு. எப்படி பாருங்க பதில். இது இந்த மாதிரி பதில் ரிப்ளை கொடுக்கிற மாதிரி ஆளா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? பிரச்சனைகளுக்குள்ள தீர்வு. எல்லாம் அவங்க வேலையை பார்த்து போயிருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஏன் இது என்கரேஜ் பண்றது யாரு? கேட்கிறாள் தான் இதை கூட்டி விடுறது. சொல்றவர் மேல கூட தப்பு கம்மிதான். அதான் பாவம் செய்வது ஒண்ணு, பாவத்தை தூண்டுவது ஒண்ணு இருக்குல்ல. சோ இது ரொம்ப குறைவு. சோ நமக்கு இஸ்லாம் அப்படிங்கிறது கோல் சொல்வதை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா, கோல் சொல்வது ஒரு இன்னொன்னு இருக்கு. என்னன்னா,
பொய் சொல்றது கூடுமா கூடாதா அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் வந்து அத கூடும் ஹலால் அப்படின்னு சொல்றதை விட அதுக்கு பெரிய குற்றம் இல்லைன்னு சொல்லுது பொய் சொல்றத. எப்போன்னா 2 கூட்டம் அண்ணனும் தம்பியும் இருக்காங்க, தனித்தனியா இருக்காங்க, ஏதோ பிரச்சனை பிரிஞ்சிருக்காங்கன்னு வைங்க. இப்போ இந்த அண்ணனையும் தம்பியையும் ஒத்துமைப்படுத்துறதுக்காக ஒருத்தவர் என்ன செய்யறாரு, அவர் போய் அண்ணன்ட்ட போய் சொல்றாரு, உங்க தம்பி உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசிக்கிட்டு இருந்தாருங்க, அவருக்கு நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப உங்களை பத்தி புகழ்ந்து ரொம்ப உங்களை பத்தி சலாகிச்சு சொன்னாருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப அண்ணனுக்கு என்ன ஆகும், தம்பியை பத்தி உள்ள நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். இதானே எதார்த்தம். நம்மளை பத்தி ஒருத்தர் நல்லது சொன்னாருன்னா அவர் மேல நமக்கு ஒரு பாசம் வரும். நம்ம சாதாரணமா டீ வாங்கி குடிப்போம், நம்மளை பத்தி நல்லபடியா சொன்னாருன்னா ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்போம் அவருக்கு. அப்போ அண்ணனுக்கு என்ன வரும், தம்பி மேல ஒரு முஹப்பத் வரும். சரி, நேரா தம்பி வீட்டுக்கு வந்தாரு. தம்பி வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாரு, உங்க அண்ணனை சந்திச்சேன், உங்க அண்ணன் உங்களை பத்தி நிறைய பேசுறாரு, என் தம்பி எனக்காக அப்படி செஞ்சா, என் தம்பி மேல அவ்வளவு பாசமா இருப்பான் அப்படின்னு தம்பியை பத்தி அண்ணனை பத்தி உள்ள பிளஸ் பாயிண்ட்ஸ். ஆனா உண்மையிலேயே அண்ணன் சொல்லல அப்படி. அப்ப அண்ணன் சொல்லாதத சொன்னா அது தப்பு, அது பொய் தானே. அது ஒருவர் சொல்லாத ஒன்றை சொல்லும் போது அது பொய்ல தானே ஆகும். ஆனா என்ன நோக்கத்துல சொல்றாரு, இஃப்சாத் இல்ல, முஹப்பா, 2 பேரையும் ஒற்றுமை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல சொல்றாருல்ல. இது அல்லாஹ் சந்தோஷப்படுறான் இந்த நபரை பார்த்து. இத வந்து இஸ்லாம் என்கரேஜ் பண்ணுது, இத இத என்கரேஜ் பண்ணுது. சோ இப்படி இருக்கணும். ஒரு 2 குடும்பத்துல ஒரு குடும்பத்துல போனோம்னா ஒரு ஆள்கிட்ட நம்ம சொல்லும் போது அதை என்ன சொல்றாங்க, அவரை பத்தி நல்ல விஷயங்களை நம்ம சொல்லணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். சோ நமீமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நமீமானா என்ன, கோல் சொல்றது. லா யதுகுலுல் ஜன்னத, சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க. யார் நுழைய மாட்டா, நம்மாம். யாரு, இதான். இங்க ஒரு இந்த காது பாருங்க, இந்த காதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, மொபைல்ல பாப்பீங்க, ஜூம் பண்ணி பாருங்க. இந்த காதுல வந்து ப்ளூடூத் மாட்டி இருக்கிற மாதிரி தெரியும், அது ப்ளூடூத் இல்ல, அது ஸ்னேக் டூத். பாருங்க, நல்லா தெரியும். சரியா, என்ன சொல்லா தஹுத் பிமா தஸ்மா. இங்க அழகான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க கீழே அரபில. லா தஹுத் பிமா தஸ்மா, கேட்கறதை எல்லாம் நீ நம்பாத. ஹுத் பிமா தரா, நீ எதை பாக்குறியோ அதை நம்பு அப்படிங்கிறத விஷயம். நம்ம தமிழ்ல அழகா இதை விட இன்னும் அழகா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதுக்கு உதாரணம் சொன்னா நமக்கு டைம் பத்தாது. ஸோ நான் இதோட கிளாஸை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம இது வரைக்கும் இதுல இருந்து யாருமே எஸ்கேப் ஆகல. நான் சொல்றது பெரும்பாலான நம்ம யாருமே எஸ்கேப் ஆகல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நாமும் இந்த வலையில் மாட்டித்தான் இருக்கிறோம். இன்னும் வெளியில வரல. நம்மள பல பேர் இன்னும் வெளியில இதுல இருந்து வரல. சோ நம்முடைய தொழுகையில இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இதை செய்தான் எப்படி காட்டிடுவோம்னா ரொம்ப டேஸ்டா காட்டுவோம். அதான் சொல்றேன், பசியில உச்சகட்ட பசியில வருவோம். யாராவது செய்தி கேள்விப்பட்டியா அப்படிங்க ஒண்ணு, அப்பா உட்கார் உட்கார் உட்கார், என்ன சாப்பிடுற, என்ன செய்தி, செய்தியை கேட்டுட்டு தான் அடுத்த வேலை, மத்ததெல்லாம் அப்புறம். அது என்ன செய்தி சொல்லுவாங்கல்ல, நீ சொல்லாட்டி எனக்கு தலை வெடிச்சிரும்பாங்க. தலை வெடிச்சிரும். அடுத்த ஆளை பத்தி கேட்கறதுல அவ்வளவு ஒரு ஆனந்தம், அவ்வளவு ஒரு ஆனந்தம். இத சொல்றதுக்குன்னே தனி கலை இருக்குது. அது எப்படி எல்லாம் சொன்னா, நான் சொன்னேன், அவரு முடியாம இருக்காராம், உடம்பு சரியில்லையாம், அவ்வளவுதான். லேசா இருமுனாராம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு சொன்னாங்க. ஜனாசா வந்துகிட்டு இருக்காம்ல வீட்டுக்குன்னு போய் சேதி போய் சேரும். சோ இதான் நம்மளுடைய வேலைதான், இப்படியே பரப்பி விடுறது. அதே போல இன்னொன்னு ஒரு ஹதீஸ்ல என்னன்னு சொன்னா, கேட்டதையெல்லாம் சொல்பவர் இருக்குதே அவன் பொய்யன் என்பதற்கு இது ஒன்னே போதும். காதால கேட்டதை எல்லாம் சொல்றது, அதான் எங்க வருது, லா தஅஹுத் பிமா தஸ்மா ஹுத் பிமா தரா. சும்மா கேட்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அப்படியே வாங்கி, நான் இதை கேள்விப்பட்டேன், அப்படியா, எனக்கு இப்படி எல்லாம் சொன்னாங்க, அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணாம உடனே டக்கு டக்குன்னு ஃபார்வர்ட். இன்னைக்கு மொபைல்ல ரொம்ப ஈஸியா போச்சு, அந்த ஃபார்வர்டுங்கிறது மொபைல்ல ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஆகையினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நம்மாம் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டரை விட்டும், ஃபத்தாத் அப்படிங்கிற அந்த கேரக்டரை விட்டும், புறம் பேசக்கூடிய கேரக்டரை விட்டும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றணும். இது அவ்வளவு சீக்கிரம், அதான் சொல்றேன், தேர் இஸ் a vaccination for corona மேபி. அது ஒர்க் பண்ணுதோ ஒர்க் பண்ணலையோ, ஒழுங்கா இருக்கோ ஒழுங்கா இல்லையோ, எல்லா நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. கேன்சருக்கு மருந்து இருக்கு, எய்ட்ஸுக்கு மருந்து இருக்கு, இந்த மாதிரி பல நோய்களுக்கு, உயிர்கொல்லி நோய்களுக்கு மருந்து இருக்கு. அந்த நோய் எல்லாம் எதோட முடியும் அப்படின்னா, அந்த நோய் எல்லாம் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் பாதிப்பை தருமே தவிர, உயிர் போன பிறகு கொரோனாவால பிரச்சனை இல்லை, உயிர் போன பிறகு கேன்சரால பிரச்சனை இல்லை, உயிர் போன பிறகு மத்த நோய்களால பிரச்சனை இல்லை. பட் இந்த குணங்கள், இந்த நிஃபாக் அப்படிங்கிற முனாஃபிக் தனம், அதே போல நம்மாம் அப்படிங்கக்கூடிய இந்த காம்னிஸ்,
இந்த போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி உள்ள கேரக்டர், அதே போல புறம் பேசக்கூடிய பேக் பைட்டர்ஸ், இந்த குணங்கள், இந்த நோய் இருக்கே, இது மௌத்து வரைக்கும் ஒண்ணும் பண்ணாது, அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏன்னா சேத்தான் அலங்கரிச்சு காட்டுறான். ஜய்யன லஹுமு ஷைத்தானு அஅமாலஹும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஜய்யன லஹும், அல்லாஹ் தஆலா பியூட்டிஃபை, he beautified these amals to the people. அவன் பியூட்டிஃபை பண்ணி காமிக்கிறான் மக்களுக்கு. ஆகையினால அது இன்ட்ரெஸ்டா இருக்கு. நமக்கே தெரியுமே, ஒரு ஆளை சொல்ல கேட்கும் போது அப்படியா வேற அப்புறம் அது அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். சோ இந்த குணங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக, நம் அனைவரையும் அல்லாஹ் தாலா பாதுகாப்பானாக. அல்லாஹ் தாலா என்னென்ன குணங்கள் பிடிக்குமோ அந்த நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு, அதான் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், அல்லாஹும்ம அர்சுக்னா பிமா துஹிப்பு வ தர்தா. இந்த துஆவை அடிக்கடி நம்ம கேட்கணும். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காதோ அது நமக்கு பிடிக்காம ஆயிடணும். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அது நமக்கு பிடிக்கக்கூடியதா ஆயிடணும். நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதா ஆயிடணும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக, நல்ல கூட்டத்துல அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கிடுவாங்க. இன்னொரு முக்கியமான மெசேஜ் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ இந்த குரூப்ல வந்துட்டு நார்மலா வாட்ஸ்அப், இப்போ இதுல வந்து 25-2 என்னுடைய 2 என்ட்ரி இருக்கு. ஸோ 23 23 பேர் இதுல இருக்கீங்க. இந்த 23 பேரோட உங்களுடைய ஃபேமிலிஸ் உட்காந்து கேட்பாங்க. மாஷா அல்லாஹ். இதுல குரூப்ல நம்ம ஆட் பண்ணும்போது, வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணும்போது நம்ம எப்படி ஆட் பண்ணணும்னா, உங்க எல்லாருடைய பெர்மிஷன் வாங்கி தான் ஆட் பண்ணணும். இதுல ஒரு சிலர் மட்டும் மேபி அதுல அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். பட் உங்களுடைய பெர்மிஷன் கேட்டு தான் ரோல் நம்பர் கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆகணும், பிடிக்கல, நான் போறேன், எனக்கு இது செட் ஆகல அப்படின்னு சொன்னா நோ ப்ராப்ளம். அது அவங்களுடைய சுய விருப்பம். யாரையும் கம்பல் பண்ண போறது இல்ல, கம்பல் பண்ண மாட்டோம். வி நெவர் கம்பல் எனிபடி அட் எனி காஸ்ட். நம்ம பண்ணவே போறது இல்ல. ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஒரு மேனஸ் ஒண்ணு இருக்கு. என்ன மேனஸ்னா, நம்ம லெஃப்ட் ஆகுறோம் அப்படின்னா எப்படி நம்ம சேரும்போது என்ன சேர்த்துக்குங்க, எனக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ரோல் நம்பர் ப்ராப்பரா கொடுத்தோம். சரியா? 100 சொச்சம் பேர் இருக்காங்க. பட் 100 சொச்சம் பேர் ஆக்டிவ்ல இல்ல. சரியா? அல்லாஹ் யார் யாருக்கு நாடி இருக்கானோ அவங்க தான் ஆக்டிவ்ல இருக்காங்க. நம்ம சோ அப்படி போகும்போது ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மேனஸ். அது அதான முறை. ஏன்னா நமக்கு கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இந்த கிளாஸ் எடுக்க நம்ம எவ்வளவு பாடுபட்டுட்டு போய் உட்கார்றோம், எவ்வளவு இதுக்காக முயற்சி பண்றோம், எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ண முடியாது இல்ல. இங்க உட்காந்து இந்த மெசேஜ் எல்லாம் சும்மா சொல்றது இல்ல, இது ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் சொல்லணும். அப்ப என்னன்னா நமக்கு ஒரு பலகீனம் ஏற்படுது. பலகீனம், ஒரு மனுஷன் தானே, எல்லாருமே மனுஷன் தானே. இன்னொன்னு என்னன்னா, நம்ம இதுல ஃபீஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வச்சோம். ஏன்னா அதான் அதான் ஒரு ப்ராப்பரா இருக்கு. நாளைக்கு என்ன கொஸ்டின் பண்ண முடியும். சரியா? ஒரு ஃபீஸ் அப்படின்னு வச்சாதான் அது ஒரு முறையா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னும் ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்க ஃபிக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நெக்ஸ்ட் வீக்ல அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அவங்க வீக்லி ட்வைஸ் அ வீக், ஒரு வாரத்துக்கு 2 நாள் ஃபிக்குடைய கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு முஃப்தி நல்லபடியா உங்களுக்கு இதே போல ஆன்லைன்ல இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா நடக்கும். ஸோ இதே சேம் டைம் அது மாறாது. எல்லா டவுட்ஸும் மற்ற விஷயங்கள்லாம் அதில் நீங்க கேட்டுக்கலாம். அதை நம்ம ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த ரெமுனரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் பர்பஸா தான் ஃபீஸ் அப்படின்னு வச்சோம். அந்த ஃபீஸ் 300 ரூபாங்கிறது நத்திங். மந்த்லி 300ங்கிறது நத்திங். சரியா? அந்த 300 ரூபாயை வச்சு யாரும் கோட்டையும் கட்ட போறது இல்ல. அந்த 300 ரூபாய் கட்டுறதுனால யாருடைய வீடு இடியும் போறது இல்ல. ஸோ ஜஸ்ட் நான் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், யாரும் தவறா நினைக்க வேணாம். ஸோ அது பர்பஸ் வச்சது என்னன்னா, நமக்கு ஒரு பணம் கட்டுறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும். அதனாலதான் முஃப்த் கி கதிர் கீமத் நஹி ஹேன்னு உருதுல சொல்லுவாங்க. இலவசமா கிடைக்கிறதுக்கு முக்கியத்துவம். இப்போ கலைஞர் டிவிக்கும் நம்ம வீட்டுல வாங்கி வைக்கிறாங்களா நார்மலா, அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம பொங்கலுக்கு வாங்கக்கூடிய புடவைக்கும் நம்ம வீட்டுல வாங்கி வச்சுக்கிற மத்த புடவைக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? எல்லா புடவை தம்பி கொண்டு வந்த கம்பி புடவையெல்லாம் நம்ம அது என்னது சேமியாவை காய வைக்க மாட்டோம். பட் அந்த பொங்கல் புடவை, ஏன்னா அது இலவசம். அது ஆக்சுவலா இலவசம் கிடையாது, நம்ம கட்டுற வரியில நமக்கு வருது. ஓகே. ஸோ ஃபீஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது அதனாலதான். தேர் இஸ் பி இம்பார்ட்டன்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனா எனக்கு நான் அதை எப்பவுமே ஃபீஸ் பத்தி பேசுறது எனக்கு பிடிக்காது, அதை நான் விரும்புறது இல்லை. பிடிக்காதுன்னு சொன்னா நான் அதை எதிர்பார்க்கல. நான் அதை என்னைக்கும் எதிர்பார்க்கல. பல பேர் அது ஃபீஸ் பே பண்றதுல நான் சொல்ல யாருக்கும் ஹேர்ட் ஆகுமேன்னு தான் நான் சொல்றது இல்ல. ஸோ அதை பத்தி நம்ம கன்சிடரே பண்றது இல்ல. ஆனா ஒரு சில பேர் இப்போ 2 பேர் லெஃப்ட் ஆனாங்க குரூப்ல இருந்து. நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க போறது பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய சுய விருப்பம். பட் போறதுக்கு முன்னாடி எப்படி சேர முன்னாடி என்ன சேர்த்துங்கன்னு சொன்னீங்களோ, அதே போல இல்ல இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா போகும்போது சொல்லிட்டு போகணுங்கிறது தானே ஒரு முறை. நம்ம ரொம்ப கம்மியா குறைவா தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இதையே நான் டயத்தை குறைக்கணும் ரொம்ப ட்ரை பண்றோம். பட் மெசேஜ் அப்படி முக்கியமான மெசேஜா இருக்கிறதுனால டைம் இழுத்துருது. ஸோ ஆகையினால நான் உங்க எல்லாத்தையும் மறுபடியும் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். மாஷால்லா ரெகுலரா இதுல அட்டன் பண்ணக்கூடியவங்க இருக்கிறீங்க. ரெகுலரா மார்னிங் கிளாஸும் சரி, ஈவினிங் கிளாஸும் சரி அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து திஸ் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் என்ன சொல்றது ருப்பியா. இது காசுடைய விஷயம் அல்ல.
இது வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் தீனை பத்தி தெரிஞ்சுக்கிறது கம்மி. அதை சொல்லி கொடுக்கவும் முடியாது, கேட்கறதுக்கும் காஸ்ட் கிடையாது. சரியா? இது கூலியும் கிடையாது. இது கூலியும் கிடையாது. ஆகையினால ஆனா மார்க்கம் அனுமதிச்சிருக்கான்னா மார்க்கத்துல அனுமதி இருக்குது. சரியா? மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஃபீஸான்னா அதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. ஓகே. சோ உங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப ஹம்பிளா கேட்டுக்கிறேன். ரொம்ப ஒரு ரெக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல போணும் அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு ஒரு இது ஒரு என்ன இன்ஃபார்ம்னா ஒரு மெசேஜ் சொல்லிடுங்க. என்ன ரீசன் சொல்லிட்டா அந்த ரீசனை என்னால மாத்திக்க முடியும்னா நான் மாத்திக்குவேன். இஃப் தேர் இஸ் பாசிபிள். பாசிபிள் இருக்கு அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஓகே பிரச்சனை இல்ல. அப்படின்னு இல்லைங்க எனக்கு செட் ஆகாது. ஓகே அது அவங்கவங்களுடைய விருப்பம். யாரும் கம்பல் பண்றது யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதை நம்ம ஒரு காலம் செய்ய மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். சோ உங்கள சொல்லிக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் இதுதான். இப்ப 2 பேர் போனாங்க. அவங்க இதுவரைக்கும் ஃபீஸ் பே பண்ணல. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அத அக்கவுண்ட் பண்ணிக்கிறது இல்ல. போட்டு பெருசா நான் அத யோசிச்சுக்கிறது இல்ல. ஆ இத பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பேச நான் விரும்பல. சோ ஏதாவது அப்படி நீங்க யாரும் போகணும் அப்படின்னு தோணுனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரீசனையும் சொல்லிட்டா, ஓ! இந்த காரணத்தினால தானோ, அப்ப இத நம்ம மாத்திப்போம் அப்படின்னு நான் அத ட்ரை பண்ணுவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.